அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, என் குழந்தைய ஸ்பெஷல் நீடு ஸ்கூலுக்கு போடலாமா? இல்லை நார்மல் ஸ்கூலுக்கு போடலாமா? எனக்கு நார்மல் ஸ்கூலில் இருந்தால் தான் என் குழந்தை நல்லா படித்து அந்த பிள்ளைகளை பார்த்து வளர்ந்து அந்த பிஹேவியரை கற்றுக்கிட்டு தான் பிள்ளை நல்லா டெவலப் ஆகும். என் குழந்தைய ஸ்பெஷல் நீட் ஸ்கூலுக்கு போட நான் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இதில் எது நல்ல ஸ்கூல், என் குழந்தையோட வளர்ச்சிக்கு, என் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு எது நல்ல ஸ்கூல் அப்படின்னு யோசிக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே, இந்த 2 விஷயத்துலையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நார்மல் ஸ்கூலில் என் குழந்தைய வச்சுக்கணும், என் குழந்தை ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, சில பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என் குழந்தைக்கு நல்லா எழுதுவான், நல்லா வாசிப்பான், நிறைய மேக்ஸ் நல்லா செய்வான், இங்கிலீஷ் நல்லா செய்வான், அவனுக்கு 6 வயசு பிள்ளையாக இருந்ததுக்கு அவன் 8 வயசு குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா செய்கிறான், நல்லா கலர் பண்ணுறான், நல்லா ரைம் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் செய்கிறான் மிஸ். அவனுக்கு அவ்வளோ ஸ்கில் இருக்குது, ஆனால் அவனை கொண்டே ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போட போகிறாங்க அப்படின்னு கூட்டல் செய்கிறான், கழுத்தல் செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் இப்போ பாரு என் குழந்தைய ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போட சொல்லி என்னை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், ஒரே ஒரு விஷயம் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போடுறீங்க, ஒரு பள்ளிக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா, அவங்க பார்க்குற விஷயம் உங்கள் குழந்தையோட நாலேஜ் இல்லை, உங்கள் குழந்தையோட பிஹேவியர். நம்ம குழந்தைகள்கிட்ட பிஹேவியர், அது நார்மல் குழந்தை ஸ்பெஷல் குழந்தைன்னு இல்லை. ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை அடாப்ட் பண்ணி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால அங்கே சர்வைவ் பண்ண முடியுமா, அந்த டீச்சரை லிசன் பண்ண முடியுமா, அந்த டீச்சருக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்க முடியுமா, நம்ம குழந்தைக்கு ஜாயிண்ட் அட்டென்ஷன் இருக்கா, முக்கியமாக சோஷியல் ஸ்கில் இருக்கா, தன்னுடைய தேவையை தனக்கு வேணுங்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமா, டாய்லெட் ட்ரைனிங் இருக்கா, முக்கியமாக பார்ப்பாங்க. டாய்லெட் ட்ரைனிங் இருக்கா, அதை க்ளீன் பண்ணிக்க தெரியுமா, அவங்களுக்கு தனியாக சாப்பிட தெரியுமா, மற்ற பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளாஸில் அவங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா, ஒரு லெசன் முடிய தட்டியும். அது மட்டும் இல்லாமல் பிஎஸோட விளையாட முடியுமா, விளையாட்டு ஸ்கில் இருக்குதா அப்படின்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், தன்னையும் தாக்கக்கூடாது, மற்ற பிள்ளைகளையும் தாக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை தான் எல்லா ஸ்கூல்லையும், அதாவது நார்மல் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அடுத்தது தான் இந்த எஜுகேஷன், படிப்பு, கல்வி அப்படின்றது. கல்வின்ற நேரம் நான் சொன்ன விஷயமும் கல்விக்குள்ளே தான் வருது. பட் நம்ம பெற்றோரை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்றது இந்த அனுபவ கல்வியை தவிர அந்த புத்தக கல்வியை தான் நம்ம மெயினாக சொல்கிறோம். என் பிள்ளைக்கு எழுத தெரியும், என் பிள்ளைக்கு வாசிக்க தெரியும், என் பிள்ளைக்கு அது தெரியும், என் பிள்ளைக்கு கலை பண்ண தெரியும். அதை விட அவங்க பார்க்குறதுனால உன் குழந்தைக்கு தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ தெரியுமா, இந்த வயசில் 6 வயசு குழந்தை செய்யக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உன் குழந்தை செய்யுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அண்ட் அதை அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழுமா அப்படின்னு தான் இங்கே பார்க்குறாங்க. இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க பாடசாலைகளில் அதைத்தான் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கு அந்த ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த குழந்தை கதைக்கவும் செய்யாது, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது மிஸ், ஆனால் அந்த பிள்ளைய அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க. ஆனால் என் குழந்தை எல்லாமே செய்யுது மிஸ், என் குழந்தைக்கு நல்லா கதைக்குது, எழுதுது, வாசிக்குது, எல்லாமே செய்யுது மிஸ், கணக்கு நல்லா செய்யுது, இங்கிலீஷ் நல்லா செய்யுது, சயின்ஸ் நல்லா செய்யுது, எல்லாம் செய்யுது என் குழந்தை, ஆனால் என் குழந்தைய ஸ்பெஷல் ஸ்கூல் போட சொல்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை கதைக்கலையோ படிக்கலையோ யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், யாரையும் அடிக்காமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், தன்னைத்தானையும் ஹர்ட் பண்ணாமல் அது போகுதா, ஸ்கூலுக்கு போயிட்டு அது அமைதியாக வருது, ஒரு இடத்துல இருக்குது, டீச்சரை லிசன் பண்ணி நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக வச்சுக்குவாங்க.
உங்கள் குழந்தை என்னத்தான் படிக்குது, எழுதுது, வாசிக்குது, ஆனால் மற்ற பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் குழந்தை இடையூறாக இருக்குது அப்படின்னு இருந்தால், மற்ற பிள்ளைங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய அவங்க அந்த ஸ்கூலில் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு தேவையான நீட்ஸ், பிஹேவியர், சேலஞ்சிங் பிஹேவியர்ஸ் இருந்தால் அதுக்கு தான் அவங்க வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்ககிட்டையும் அதுக்கான முயற்சி எடுங்கன்னு தான் உங்களையும் அவங்க எத்தனிப்பாங்க. அதனால ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போக முடியக்கூடாது, நார்மல் ஸ்கூலில் தான் என் குழந்தை படிக்கணும்னா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ண வேண்டிய விஷயம், முதல்ல ஒரு நல்ல தெரப்பியாக பாருங்கள். நல்ல ஒரு தெரப்பியாக பார்த்துட்டு அந்த தெரப்பிகிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்லி உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குழந்தைக்கு சொசைட்டிக்குள்ளே போனால் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. என்னத்தான் படிப்பு, எழுத, வாசிக்க தெரிஞ்சாலும் இதுகள் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் குழப்பம் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படி பண்ணுறா, மற்ற பிள்ளைகள் அப்படி பண்ணுறான்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டா தான் அதுக்கான சொல்யூஷனை அந்த தெரப்பி சொல்லுவாங்க. அண்ட் அந்த சொல்யூஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான், தொடர் பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கள நீங்கள் நம்பி போகிறீங்கன்னா முழுசாக அவங்கள நம்பி அந்த பயிற்சியில் நீங்கள் இறங்குனா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதுவும் தொடர் பயிற்சி மூலமாக 1 வீக் 2 வீக்ஸில் எதுவும் நடக்காது. மினிமம் உங்களுக்கு குழந்தைகளோட பிஹேவியர் மாறணும்னா நீங்கள் 6 மாதம் சரி அவங்க சொல்கிற விஷயத்த மினிமம், மேக்ஸிமம் அது எவ்வளோ நாள் பிள்ளையோட லெவலை பொறுத்து நடக்கும். அது அந்த கேள்விக்கு பதில் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். பட் மினிமம் நீங்கள் 6 மந்த்தாவது கண்டினியூவாக செஞ்சு ஆகணும். ஸோ நீங்கள் குழந்தையோட பிஹேவியரை ஏற்றுக்கொண்டு புரிஞ்சுண்டு அதுக்கு வேலை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நார்மல் ஸ்கூல்லையும் உங்கள் குழந்தை படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செஞ்சு பாருங்கள். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் அதுக்கான பதிலும் சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாததுக்கு மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ புது ப்ரொஜெக்ட் செய்கிறோம் நம்ம குழந்தைகளுக்காக. அதோட அப்டேட்ஸ் நான் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு போடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்பான எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி.